செப்டம்பர் 22, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 327 எழுத்தாளர் அருண் தங்கராஜின் சிறுகதை முட்டை போண்டா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நீங்கள் எப்போதாவது முட்டை போண்டா சாப்பிட்டிருக்கிறீர்களா? இதுவரை நீங்கள் முட்டை போண்டா சாப்பிட்டதில்லை என்றால் அதன் சுவையை உங்களுக்கு புரிய வைப்பது கடினம். நீங்கள் மதுரை பக்கத்து ஆள் என்றால் சுவையான முட்டை போண்டாக்கள் சாப்பிட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. அங்குதான் 2 கடைக்கு ஒரு கடை என்ற கணக்கில் டீ கடைகளில் முட்டை போண்டா சுட்டு கொண்டிருந்தார்கள். இப்போதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். மதுரை ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்தில் மாறிவிடக்கூடிய ஊர் இல்லை. பழைய மதுரை மாவட்டத்தை தாண்டி வேறெங்கும் முட்டை போண்டா கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. எனது கல்லூரி நாட்களில் சென்னையிலோ அல்லது பெங்களூரிலோ நான் முட்டை போண்டாவை பார்த்ததில்லை. அடிக்கடி வடை, பஜ்ஜி, சொஜ்ஜி என்று விதவிதமாக பலகாரங்கள் சுடும் வீடுகளில் கூட முட்டை போண்டா சுடுவதில்லை. பெரிய பிராண்டட் ஓட்டல்களில் முட்டை போண்டா கிடைப்பதில்லை. அது எப்போதுமே தெருவோர டீ கடைகளின் செல்ல பிள்ளை. போகட்டும், அப்படியே மற்ற ஊர்களில் முட்டை போண்டா கிடைத்தால் கூட அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்ற கலை அவர்களுக்கு தெரியுமா என்பது சந்தேகம்தான். முட்டை போண்டா சாப்பிடுவது எப்படி கலையாகும் என்று நீங்கள் கேள்வி எழுப்ப மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் சுரணை கெட்டவர்களுக்குத்தான் அதுபோன்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும். அவர்கள் எல்லாம் அழகியல் நோக்கில் இலக்கியத்தையோ அல்லது வாழ்வையோ அல்லது முட்டை போண்டா போன்ற ஒரு அற்புதமான பதார்த்தத்தையோ அணுக தெரியாதவர்கள். நீங்கள் வேண்டுமானால் கவனித்து பாருங்கள். அந்த மாதிரியான ஆட்கள் அப்பளமில்லாமல் கொடுக்கப்படும் பாயாசத்தை கூட எந்த ஒரு புகாரும் இல்லாமல் அப்படியே வாங்கி வாயில் ஊற்றிக்கொள்வார்கள். அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள என்னிடம் ஒன்றும் இல்லை. சரி, கதைக்கு வருகிறேன். முட்டை போண்டாவை எப்படி சாப்பிட வேண்டும் என்ற கலையை எனக்கு என் பள்ளி தோழன் விக்னேஸ்வரன் தான் கற்றுக் கொடுத்தான். அன்று நாங்கள் பள்ளியில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டை கட்டடித்துவிட்டு மதுரை மாணிக்க விநாயகர் தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தோம். அன்றுதான் அந்த தியேட்டர் கேன்டீனில் நான் முதலாக முட்டை போண்டாவை ருசித்தேன். எனக்கும் என்னுடன் வந்த மற்ற 3 நண்பர்களுக்கும் முட்டை போண்டா வாங்கி தந்ததுடன் நிற்காமல் நல்ல முட்டை போண்டாவை எப்படி தேர்ந்தெடுப்பது, எந்த பக்குவத்தில் தேர்ந்தெடுப்பது போன்ற அரிய தகவல்களை சொல்லி கொடுத்துவிட்டு முட்டை போண்டாவை எப்படி சாப்பிட்டால் அதன் முழு ருசியையும் அனுபவிக்க முடியும் என்ற முக்கியமான கலையை விக்னேஸ்வரன் அன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதாவது விக்னேஸ்வரனின் கூற்றுப்படி வெளிர் மஞ்சள் நிற அல்லது கரு மஞ்சள் நிறமுள்ள முட்டை போண்டாக்களை பார்த்த உடனேயே நிராகரித்து விட வேண்டும். ஏனென்றால் துடைத்த பொன் போன்ற வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் போண்டாக்கள் சரியாக வேகாமல் கடலை மாவு வாசத்துடன் இருக்கும். அதை சாப்பிடும்போது வேகாத கடலை மாவு முட்டையுடன் சேர்ந்து மாவின் பச்சை வாசம் அவித்த முட்டையுடன் கலந்து அதன் சுவையையும் சேர்த்து கெடுத்துவிடும். அதே சமயத்தில் வெகுநேரம் சுடு எண்ணெய்க்குள் கவனமற்று கிடந்த போண்டாக்கள் ஒரு மாதிரியாக கருகளுக்கு உட்பட்டு கடலை மாவு இறுகி போய் ரப்பர் தன்மையை அடைந்து முட்டையுடன் ஒட்டி கொண்டு கிடக்கும். சில நேரங்களில் காரல் வாடையுடன் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. நல்ல முட்டை போண்டா என்பது கடலை மாவு தன் வெளிர் மஞ்சள் நிறத்தை இழந்து அடுத்த நிறத்தை ஏற்பதற்கு முன்பு பக்குவமாக இழுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். செல்வேந்திரன் வெகு கவனமாக அந்த பக்குவத்தில் முட்டை போண்டாக்களை அரித்து எடுப்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை, எப்படா நீங்க கறிக்கிட்டா போண்டாவை வேக வச்சு தூக்குற என்று கேட்ட ஒரு பெரிசிடம் செல்வேந்திரன், அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு மாமா. ராத்திரிக்கு ரூமுக்குள்ள போற பொண்ணு ஒரு கலரையும், மக்கானா கண்ணி கஞ்சி வெளியே வர்றப்ப வேறொரு கலரையும் இருப்பாள்ல, அந்த மாதிரி தான் போண்டா தம்ம மாறும். அதை கவனிச்சு சரியா பார்த்து தூக்கிறனும் என்று சொல்லி கண்ணடித்து சிரித்தாள். அவரின் பெருமை பொங்கிய முகமும் சிரித்த போது எடுப்பாக தெரியும் உடைந்து போன முன்பக்க காரை பற்களும் இப்போதும் அப்படியே நினைவில் இருக்கின்றன. சரி, நாம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது, நீங்கள் சரியான பக்குவத்தில் இருக்கும் முட்டை போண்டாவை சாப்பிட
தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் அது எவ்வளவு சிறப்பாக சுடப்பட்ட போண்டாவாக இருந்தாலும் வீழ்ந்தான். ஆறிப்போன போண்டா சுவை குறைவுடன் இருக்கும் என்பதும் சில வேளைகளில் அது விக்கலை ஏற்படுத்தும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதற்காக சில முரடர்களைப் போல தட்டில் ஆவி பறக்க கிடக்கும் முட்டை போண்டாவை தூக்கி எடுத்து வாயில் போடுவதும் தவறுதான். சாதாரண போண்டா போல் இல்லாமல் ஆவி பறக்கும் முட்டை போண்டாவில் வெளிப்பக்க கடலை மாவின் சூடு 1 பங்கு என்றால் உள்ளே இருக்கும் முட்டை 3 மடங்கு சூட்டில் இருக்கும். அது நாக்கின் சுவை நரம்புகளை பொசுக்கி எழுப்பதுடன் உங்கள் வாயில் அளவிற்கு அதிகமாக உமிழ்நீரை சுரக்க வைத்து கொழகொழவென்று ஆக்கிவிடும். ஆகையால் எப்போதுமே மிதமான சூட்டில் இருக்கும் முட்டை போண்டாவைத்தான் சாப்பிட தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி மிதமான சூட்டை தெரிந்து கொள்ள உள்ளங்கையை பயன்படுத்தாமல் கையின் பின்பக்கத்தை பயன்படுத்தி, அதாவது குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள மெதுவாக தொட்டு பார்ப்போமே, அதுபோல தொட்டு பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை விக்னேஸ்வரன் எங்களுக்கு செயல்முறையாகவே செய்து காட்டினான். சரி, கடைசியாக முட்டை போண்டாவை சாப்பிடும் முறையை பார்ப்போம். முட்டை போண்டா சாப்பிடுவது ஒரு கலை என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உண்மையில் அது கலைதான். அது ஒரு கலை செயல்பாடு என்பதை அறியாத மூடர்கள் முட்டை போண்டாவை தட்டில் வைத்து பீத்து பீத்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுவதற்கு பதில் ஒரு சாதாரண போண்டாவையும் ஒரு அவித்த முட்டையையும் தனித்தனியாக வாங்கி மாறி மாறி சாப்பிட்டு தொலைக்கலாம். முட்டை போண்டாவை மெனக்கெட்டு தேடி வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது முட்டை போண்டாவை குறுக்கு வாக்கில் கடித்து மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். அவ்வாறு கடிக்கும் போது தலையை சற்றே உயர்த்தி கொண்டு கடித்தால் போண்டாவை சிந்தாமல் சிதறாமல் கடிக்கலாம். வலது கையில் முட்டை போண்டாவை வைத்து கடிக்கும் போது இடது கையை அதற்கு கீழே தாங்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கையை வைத்துக் கொண்டால் நம் கவனத்தையும் மீறி சிந்தும் முட்டை போண்டாவின் பகுதிகளை அப்படியே பிடித்து வாயில் போட்டுக்கொள்ள வசதியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இளம் சூட்டில் இருக்கும் முட்டை போண்டாவை நன்றாக வெந்த கடலை மாவு முட்டையின் வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சள் கரு ஆகியவற்றுடன் கலந்து நன்றாக மென்று சாப்பிடும்போதுதான் முட்டை போண்டாவை அதன் உச்சபட்ச சுவையுடன் அனுபவிக்க முடியும். இதோ பாருங்கள், முட்டை போண்டாவை எப்படி சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு நான் இவ்வளவு மெனக்கெட்டு விளக்கி கொண்டிருக்கும் வேளையில் விமான பணிப்பெண் என் கையில் ஒரு பர்கரை திணித்துவிட்டு போகிறாள். சூடே இல்லை. சற்று முன்பு உங்களுக்கு முட்டை போண்டாவை சாப்பிடும் முறையை விளங்கிய உத்வேகத்தில் பர்கரை உள்ளங்கையிலும் பின்னர் பின்னங்கையிலும் தொட்டு பார்க்கிறேன். சுத்தமாக சூடு இல்லை. உட்பக்கம் கொழகொழவென்று ஊளை போல் வெண்ணெய் ஓடிப்போய் கிடக்கிறது. சாப்பிடுவதற்கு மனமொப்பவில்லை. பர்கரை 2 கைகளாலும் ஏந்தி தீபாராதனை காட்டுவது போல் முகத்திற்கு முன்பு வைத்து பார்த்தேன். இதையும் முட்டை போண்டாவை சாப்பிடுவது போல் குறுக்காகத்தான் கடித்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால்தான் பர்கரின் சுவையை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதையெல்லாம் ஜனங்கள் என்னை போல் ஒருவன் விளக்கி விளக்கி சொல்லாமலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது சரி, மீண்டும் நான் அந்த அடிப்படையான கேள்விக்கே வருகிறேன். ஏன் எந்த பிராண்ட் ஹோட்டலிலும் முட்டை போண்டா கிடைப்பதில்லை? பர்கரை சாப்பிடுவது போல் கடைகளில் அல்லது பிளாட்ஃபாரங்களில் ஏன் முட்டை போண்டாவை கூச்சமின்றி சாப்பிட முடிவதில்லை? விமானத்தில் சாப்பிட முட்டை போண்டா கொடுத்தால் குறைந்தா போய்விடுவார்கள். ஏன் இந்த மனத்தடை? தின்னும் பண்டத்தில் உயர்வென்றும் தாழ்வென்றும் உள்ளதா? ஒன்று தாழ்ந்தது என்று எப்போது நம் மனது ஏற்றுக்கொள்கிறது? என்னுள் எழும் கேள்விகள் சற்றே பாமரத்தனமாக சமூக வலைத்தள தரத்தில் இருப்பதாக எனக்கே தோன்றியதால் இன்னும் சற்று ஆழமாக தத்துவ விசாரணைக்குள் இறங்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். விமான பணிப்பெண் கிளியரன்ஸிற்கு பையை தூக்கி கொண்டு வந்து நின்றாள். சாப்பிடாத பர்கரை அப்படியே தூக்கி அவளிடம் கொடுத்தேன். இழப்பொன்றும் இல்லைதான். ஆனால் வந்த தடங்களில் தத்துவ விசாரணை தடுமாறி போனது. விமானம் மதுரை விமான நிலையத்தை நெருங்கிவிட்டதாக விமானி அறிவித்தார். நான் செல்போனை ஒளிரவிட்டு மணி பார்த்தேன். 9:30 ஆகியிருக்கிறது. எப்படியும் 11 மணிக்குள் செல்வேந்திரனின் கடைக்கு போய்விட்டால் முட்டை போண்டா கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மிதமான சூட்டில் கிடைத்தால் சந்தோஷம். செல்வேந்திரனுக்கு என்னை நினைவிருக்குமா என்று தெரியவில்லை.
நினைவிற்கு வந்தால் அவர் இன்னும் பழைய செல்வேந்திரனாகவே இருந்தால் உடைந்து போன அந்த காரை பற்கள் தெரிய வெள்ளந்தியாக சிரித்து, "இருடா தம்பி, சத்த நேரத்தை ரெடி பண்ணிடுறேன்" என்று சொல்லி புதிதாகவே முட்டை போண்டா போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. திவ்யா என்ன சொல்வாள் என்று தெரியவில்லை. அவள் இதுநாள் வரை முட்டை போண்டா சாப்பிட்டிருக்க வாய்ப்பில்லை. அவள் சம்மதித்தால் வருணுக்கும் ஒன்று வாங்கி தர வேண்டும். அதற்கான வாய்ப்பு குறைவுதான். அசுத்தம், பாக்டீரியா, லார்வா என்று ஏதேனும் சொல்வாள். ஒரு நாள் சிட்னி நகரின் பேக்கன் பார்க்கில் காலை நடைப்பயிற்சி முடித்துவிட்டு அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அயற்சியுடன் அமர்ந்த போது, இந்த குளிருக்கு ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டு விட்டு டீ அடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. திடீரென்று ஏன் அப்படி தோன்றியது என்று தெரியவில்லை. இப்போது நினைத்து பார்த்தால் தொடர்ந்து செய்யப்படும் உடற்பயிற்சிகள் வெறும் உடல் நலனோடு சேர்த்து மனநலனையும் மேம்படுத்துகிறது என்றுதான் நம்ப தோன்றுகிறது. நரம்பு மண்டல ஸ்பெக்ட்ரம் என்ற மாய உலகத்திற்கு முன்னால் நிஜ உலகின் ஆச்சரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுவது உண்மைதான் போலும். பல வருட இடைவெளிக்கு பின் நான் மீண்டும் தொடங்கிய உடற்பயிற்சிகளோ அல்லது வேறு ஒன்றோ அன்று எந்த தந்தியை மீட்டி எந்த நியூரானை தூண்டியது என்று தெரியவில்லை. மனம் மயங்கி கொண்டு வந்தது. நான் என்னை பெஞ்சில் வசதியாக அமர்த்தி கொண்டு அந்த மகிழ்ச்சியை கண்மூடி லயித்து என்னுள் பரவ விட்டேன். சற்று நேரத்திலேயே உடம்பு லேசாகி மிதக்க தொடங்கியது. தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையில் மனது நழுவி நழுவி போவது கால பிரஞையின்றி சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்த போது அகமனம் விழித்து கொண்ட ஏதோ ஒரு நொடியில் செல்வேந்திரனின் காலை வெயில் விழுந்து ஊறும் தகரம் வேய்ந்த கடையும் வெந்து கொண்டிருக்கும் எண்ணெய் சட்டியும் மனமும் மனதுள் படிந்து விலகியது. நான் திடுக்கிட்டு கண் விழித்தேன். முட்டை போண்டா சாப்பிட்டு 15 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று ஏன் அந்த நினைப்பு வந்ததென்று தெரியவில்லை. அன்றைய நாள் முழுவதும் அதற்கு பின் வந்த நாட்களிலும் நான் உற்சாகமாக இருந்தேன். மனதிற்குள் காடு திறந்து கொண்டது போல இருந்தது. நன்றாக பசித்தது. கடினமான விவரணைகள் கொண்ட ஜெல் முடிவுகளை ஒரே வாரத்தில் கட்டுரைகளாக எழுதி முடித்துவிட்டு எங்கள் துறை தலைவரான லினோயல் ராபர்ட்சனை பார்க்க போனேன். அவர் கட்டுரைகளை பார்த்துவிட்டு, "எப்படி சாத்தியம்?" என்று ஆச்சரியமாக கேட்டார். "நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் டாக்டர்" என்று கிண்டலாக பதில் சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே, "இருக்கலாம், நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போதெல்லாம் நீ உற்சாகமாக இருக்கிறாய். ஏதோ உனக்கு பிடித்த ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மட்டும் தெரிகிறது. தொடர்ந்து செய்" என்று சொல்லிவிட்டு அவர் அறையில் இருந்த காபி மேக்கரை நோக்கி நடந்து போய் எனக்கும் அவருக்கும் 2 கோப்பை காப்பியை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். நான் ஆவி பறந்து கொண்டிருந்த காப்பி கோப்பையை என் வாயறையை கொண்டு போன போது லினோயல் ராபர்ட்சன் தனது குறுந்தாடி விரியும் புன்னகையுடன், "மெனக்கெடாமல் விடுதலை இல்லை மகனே" என்று சொல்லிவிட்டு அர்த்தத்துடன் சிரித்தார். திவ்யா கூட கிண்டலாக, "ஓவர் ஆட்டமாயிருக்கு, லேப்ல புதுசா வெள்ளக்காரி எவ்வளவு சேர்ந்திருக்கிறாளா" என்று கேட்டாள். நான் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அவளை பார்த்து, "ஊருக்கு போயிட்டு வரலாமா" என்று நான் கேட்டபோது அவளின் பெரிய கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. நான் ஊருக்கு போவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த தொடங்கினேன். திவ்யா தினமும் என்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். வழக்கமாக அவள் ஊருக்கு போக வேண்டும் என்று என்னை 3-4 மாதங்களாக தொடர்ந்து துணர்த்தி கொண்டே இருந்தால்தான் நான் மிக மெதுவாக முதல் அடியை எடுத்து வைப்பது வழக்கம். இப்போது என் உற்சாகத்தையும் பரபரப்பையும் பார்த்து ஒரு குழந்தையைப் போல கேள்விகளாய் கேட்டுக்கொண்டும் வருணுடன் சேர்ந்து கிண்டல் அடித்துக் கொண்டும் இருந்தாள். அவளுக்கான பால்யம் அற்புதமாய் அமைந்திருந்தது குறித்து எனக்கு எப்போதும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருந்திருக்கிறது. அவள் தன்னுடைய பள்ளி நாட்களில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி அது குறித்த கதைகளை ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் விவரிக்கும் நாட்களில் நான் அவளின் விரிந்த கண்களின் அழகில் மனதினை செலுத்த முயன்று கொண்டிருப்பேன். முதலில் கால் வைத்த உடனேயே எனக்கு பரபரப்பு தொற்றி கொண்டது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த போது எனது மச்சினன் சிரித்து கொண்டே வந்து வருணை கட்டி கொண்டான். முதலில் இங்கிருந்து நேராக எங்கள் ஊரான தேனி அன்னஞ்சிக்கு போய் அங்கு ஒரு வாரம் அங்கே தங்கிவிட்டு பிறகு திவ்யாவையும்
வருணையும் கொண்டு போய் திருச்சியில் அவளுடைய வீட்டில் கொண்டு போய் விட வேண்டும் என்பது திட்டம். இவரிடம் காரை வாங்கி கொண்டு உடனடியாக புறப்பட வேண்டும். திவ்யா நிறுத்தாமல் அவள் தம்பியுடன் பேசி கொண்டிருந்தாள். நான் எனது அவசரத்தை மறைக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். செல்வேந்திரனின் டீக்கடை ஊருக்கு போகும் வழியில் தேனி மெயின் ரோட்டில் தான் இருக்கிறது. இல்லை, இருந்தது. இப்போது இருக்கிறதா என்று தெரியவில்லை. கடந்த 2 மாதங்களாக இல்லாத இந்த சந்தேகம் இப்போது மதுரைக்கு வந்த பிறகு ஏன் வந்து தொலைக்கிறது என்று தெரியவில்லை. காரை எடுத்துக்கொண்டு அவனியாபுரத்தை தாண்டி திருமங்கலம் பைபாஸ் ரோடை தொட்டபோது செல்வேந்திரன் இப்போது கடை வைத்திருப்பாரா என்ற சந்தேகம் மீண்டும் இப்போது கொஞ்சம் வலுவாகவே எழுந்து மறைந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு போவதற்கு முன் இத்தனை ஆண்டுகளில் இதே தேனி ரோட்டில் பலமுறை பஸ்ஸிலும் காரிலும் ஊருக்கு போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்திருக்கிறேன். ஆனால் அப்போதெல்லாம் வண்டியை நிறுத்தி செல்வேந்திரனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியதில்லை. காரணமும் தெரியவில்லை. காலம் ஒரு காற்றை போல சுழன்றும் எழும்பியும் வீழ்ந்தும் தவழ்ந்தும் விருப்பம் போல்தான் போகிறது. உதிரும் முடிவை எடுப்பது காற்றா இலையா யாருக்கு தெரியும்? திவ்யா நான் அவளின் தம்பியுடன் முகம் கொடுத்து பேசாமல் வண்டியை கிளப்புவது அவசரம் காட்டியதற்காக கோபமாக இருந்தாள். நான் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை விடுதியில் தங்கி படித்தேன். விடுதியும் பள்ளியும் ஒரே வளாகத்தில் இருந்தன. செல்வேந்திரன் எங்கள் பள்ளிக்கு எதிரில் டீக்கடை வைத்திருந்தார். முதல் 2 ஆண்டுகளில் அந்த கடையில் நான் வடையோ அல்லது முட்டை போண்டாவோ சாப்பிட்டதாக நினைவு இல்லை. அப்போதெல்லாம் செல்வேந்திரனின் டீக்கடையை ஒட்டியிருந்த ஜெனிஃபர் ஸ்டோர்ஸின் பிக் பன் பபுள் கம் வாங்கி மெல்லுவதில் தான் பெரும் விருப்பம் இருந்தது. கிடைக்கும் காசுக்கெல்லாம் பபுள்கம் வாங்கி அதற்குள் சுற்றப்பட்டிருக்கும் ஸ்டிக்கரை பிரித்து அதிலிருந்த கிரிக்கெட் வீரர்களின் படங்களையும் பக்கத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் ரன்களையும் உச்சகட்ட ஆர்வத்தில் பார்த்து கொண்டிருந்த காலம் அது. 200 ரன்கள் மற்றும் 10 விக்கெட்டுகளுக்கு ஸ்டிக்கர்களை சேர்த்து ஒட்டி கொண்டு போய் ஜெனிஃபர் ஸ்டோரில் கொடுத்தால் ஒரு போஸ்டர் தருவார்கள். எப்படியாவது அதை சேர்த்து கபில் தேவின் ஒரு போஸ்டரை வாங்கிவிட வேண்டும் என்ற முனைப்பில் கிடைக்கின்ற காசுக்கெல்லாம் பபுள்கம் வாங்கி கொண்டும் பபுள்கம் வாங்க காசில்லாத நாட்களில் யாரேனும் தெருவில் தெரிந்தோ தெரியாமலோ ஸ்டிக்கர்களை போட்டுவிட்டு போயிருக்கிறார்களா என்றும் தேடிக்கொண்டிருந்தேன். நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போதுதான் விக்னேஸ்வரன் எனக்கு மாணிக்க விநாயகர் தியேட்டர் கேன்டீனில் முட்டை போண்டா வாங்கி கொடுத்தான். அதன் வாசமும் சுவையும் மனதிற்குள் புகுந்து கொண்டது. அதன் பிறகு நான் பபுள்கம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு காசு கிடைக்கும் போதெல்லாம் செல்வேந்திரனின் கடைக்கு ஓடினேன். 1.5 ரூபாய்க்கு ஒரு முட்டை போண்டா என்று கிடைத்து கொண்டிருந்த நாட்கள் அவை. அப்பா கொடுத்துவிட்டு போகும் பணம் வாரத்திற்கு எப்படியும் 4-5 முறை செல்வேந்திரனின் கடையை முட்டும் அளவிற்கு செழிப்பாக இருந்தது. ஒரு முறை கூட முட்டை போண்டாவை தவிர்த்து வேறு பஜ்ஜியோ போண்டாவோ வாங்காத என்னை செல்வேந்திரன் முதலில் கிண்டல் செய்தார். பிறகு சிறிது நாட்களிலேயே அவர் வாழ்கிண்டலை தவிர்த்துவிட்டு நான் வருவதை பார்த்த உடனேயே வெகு அனிச்சையாக செய்தித்தாளின் துண்டில் முட்டை போண்டாவை மடித்து எடுத்து ஒரு நக்கலான உடல் மொழியில் என்னை நோக்கி நீட்டி கொண்டு நிற்பார். நான் வெட்கமும் கூச்சமும் மகிழ்ச்சியுமாய் அவற்றை வாங்கிக் கொள்வேன். 10ஆம் வகுப்பிற்குள் நுழையும் வரை எனது பள்ளி வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. அப்பா எப்படியும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை என்னை வந்து பார்த்து கொண்டிருந்தார். மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் கமிஷன் கடைக்கு ரெகுலராக தக்காளி அனுப்பி கொண்டிருந்த சமயங்களில் அவர் வாரம் ஒரு முறை கூட வந்ததுண்டு. தக்காளி நன்றாக விலை போகும் நாட்களில் அப்பா டவுன்ஹால் ரோடில் இருந்த சிலோன் ஹோட்டலில் இருந்து பிரியாணி பொட்டலம் வாங்கி வருவதுண்டு. நான் சாப்பிட்டு முடிந்தவுடன் அவர் என்னை ஜெனிஃபர் ஸ்டோருக்கு அழைத்து போய் தேவைக்கும் கூடுதலாக சோப்பு, பவுடர், எண்ணெய், பிஸ்கெட்டுகள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பார். அந்த சமயங்களிலெல்லாம் சரியாக பஸ் ஏறுவதற்கு முன்பு சில்லறை இல்லை என்று லேசான முனங்களோடு வழக்கமாக கொடுக்கும் 30 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபாய் கொடுப்பார். நான் 10ஆம் வகுப்பிற்கு போன பிறகுதான் அப்பாவின் வருகை குறைந்தது. ஆரம்பத்தில் மாதம் ஒரு முறை பார்க்க வந்தவர் அதன் பிறகு 2-3 மாதங்களுக்கு வரவே இல்லை. நான் போஸ்ட் கார்டில் பணம் கேட்டு எழுதி போட்டேன்.
சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஸ்டடி ஹாலில் ஜன்னல் ஓர இருக்கையில் இடம் பிடித்து அப்பாவை எதிர்நோக்கி கூழாங்கற்களில் விழுந்து ஒழுகும் வெயிலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். விளையாட்டு, வேடிக்கை என்று எதிலேனும் மனதை செலுத்தி இருக்கலாம். கையில் காசில்லாத அந்த நாட்களில் உள்ளே வெறுமைகள் சூழத் தொடங்கின. எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செலவு செய்தாலும் எண்ணெயும் சோப்பும் தீர்ந்து போவதை தவிர்க்க இயலவில்லை. விடுதியின் கேட்டை தாண்டி மெயின் ரோடிற்கு போக இயலாத நிலை என்னை குலைத்து போடத் தொடங்கியிருந்தது. நான் கவனம் இழக்கத் தொடங்கினேன். வகுப்பு தேர்வுகளில் மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே வருவதை கவனித்த சிதம்பரம் சார் கோபமடைந்தார். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரேங்க் எடுப்பேன்னு பார்த்தா நீ என்னடா விளக்கண்ண போக போக கீழே போய்கிட்டு இருக்க என்று அவர் திட்டிய போது எனக்கு கண்ணீர் முட்டியது. இந்த சமயத்தில் தான் விடுதியில் சாப்பாட்டின் தரம் குறைந்து விட்டதாக மாணவர்கள் பரவலாக பேசிக்கொண்டார்கள். செவ்வாய்க்கிழமை காலையிலும் வியாழக்கிழமை காலையிலும் போடப்படும் தோசையில் எண்ணெய் காரல் தூக்கலாக அடித்தது. எனக்கு சாப்பிட்ட தோசை உள்ளே போன 10 நிமிடங்களில் வாந்தி வருவது போல குமட்டி கொண்டு வந்தது. நிலைமை இன்னும் மோசமாவது போல் திங்கட்கிழமை காலையில் நான் விரும்பி சாப்பிடும் பொங்கலிலிருந்தும் விரும்பத்தகாத நாற்றம் வந்தது. விடுதிக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் இப்போதெல்லாம் பள்ளியின் செக்ரட்டரி ஒருவரின் கடையிலிருந்து வருவதாகவும் அவர் காலாவதியான எண்ணெய், பருப்பு, டால்டா போன்றவற்றையெல்லாம் விடுதிக்கு தள்ளி விடுவதாகவும் தமிழரசன் கொளுத்தி போட்டான். 12ஆம் வகுப்பு அண்ணன்மார்கள் தலைமை வார்டர் கண்ணன் சாரிடம் புகார் சொல்லியும் ஒன்றும் எழுபடவில்லை. அவர் அதே காசுக்கு அதே சாப்பாடை போடுனா எப்படிடா முடியும், மெஸ் பில்ல ஒரு 100 ரூபாயை கூட்டுனா ஐயையோ ஆத்தப்பான்னு கத்துறீங்க என்று அவர்களின் மேல் பாய்ந்தார். எனக்கு காலை 10:11 மணிக்கெல்லாம் கடுமையாக பசிக்க தொடங்கியது. குழாய் தண்ணீரை விழுங்க கசப்பாக இருந்தது. பின்வந்த காலங்களின் பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறேன். அந்த சமயங்களில் ஒரே ஒரு பிஸ்கட் கிடைத்திருந்தால் கூட அதை சாப்பிட்டு விட்டு வயிறு நிறைய தண்ணீர் குடித்திருக்கலாம். நான் மெலிய தொடங்கியிருந்தேன். செல்வேந்திரனின் கடைப்பக்கம் போய் மாதங்கள் ஆகியிருந்தன. தூக்கம் கெட்டு விழித்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்ட்ரல் மார்க்கெட்டில் கமிஷன் கடை வைத்திருக்கும் தங்கம் மாமாவை பார்த்து செலவுக்கு கொஞ்சம் பணம் வாங்கி வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணம் தோன்றவே பூபதி ராஜாவிடம் 5 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு பெரியார் நிலையத்திற்கு பஸ் ஏறினேன். நான் கடைக்கு போன போது தங்கம் மாமா அங்கே இல்லை. அவருடைய பார்ட்னர் தொந்தி கிருஷ்ணன் பாயில் அமர்ந்து கணக்கு எழுதி கொண்டிருந்தார். எப்போதும் போலவே அவரின் கனத்த தொப்பை அவர் கணக்கு எழுதி கொண்டிருந்த டேபிளின் பாதி பகுதியை அடைத்து கொண்டு விழுந்து கிடந்தது. நான் கடைக்கு முன்பு கொட்டப்பட்டிருந்த தக்காளி கூடைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு அவர் திரும்பி தெருவை பார்ப்பார் என்று காத்திருந்தேன். இயல்பாகவே கொஞ்சம் மந்தமான தொந்தி கிருஷ்ணன் பேரேட்டை பார்க்கிறாரா அல்லது தூங்குகிறாரா என்று அனுமானிக்க முடியாத வகையில் தலையை குனிந்து அசையாமல் அமர்ந்திருந்தார். பாய காத்திருந்த அவமானத்தை உணர்ந்த நான் முதலில் மெதுவாகவும் பின்பு சத்தத்தை அசாதாரணமாக கூட்டியும் கிட்டத்தட்ட கத்துவது போல் அழைத்த பிறகு தொந்தி கிருஷ்ணன் எந்த ஒரு திடுக்கிடலும் இல்லாமல் சதைகளுக்குள் கிடந்த அவரின் கண்களை சிரமத்துடன் உயர்த்தி, வாப்பா, உங்க மாமா வசூலுக்கு போயிருக்காப்புல, வர்ற நேரம்தான், வந்து உட்காரு என்று இடது கையை வீசி உள்ளே அழைத்தார். அவரின் கைவீசலில் இருந்த அலட்சியம் அவ்வளவு எளிதாக புறந்தள்ள முடியாததாக இருந்தது. நான் மெதுவாக படியேறி கடைக்குள் சென்று பாயில் அமர்ந்தேன். அப்பாவுடன் பலமுறை வந்த கடைதான். அப்போதெல்லாம் அப்பாவை பார்த்த உடனேயே கடை பரபரப்படையும். சிட்டையை எழுதி முடிக்க முன்பு 2-3 முறை டீ கொண்டு வந்து உபச்சரிப்பார்கள். ஒருமுறை நான் சாப்பிட ஒரு சிறிய மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டை வாங்கி கொண்டு வந்ததற்காக கடை பையனே தங்கம் மாமாவும் தொந்தி கிருஷ்ணனும் மாறி மாறி கெட்ட வார்த்தைகளில் திட்டி கிட்டத்தட்ட அடிப்பது போல் போய்விட்டார்கள். அவன் திரும்பவும் கடைக்கு ஓடிப்போய் எனக்கு பெரிய கிரீம் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்றை வாங்கி வந்து கொடுத்த பிறகும் திட்டுகளின் வீரியம் குறைந்த பாடில்லை. எல்லா காட்சிகளும் மாறிக்கொண்டு வருவதை அந்த சின்ன வயதிலும் என்னால் அவதானிக்க முடிந்தது. மலைராமன் ரெகுலர் சர்வீஸ் லாரியில் தக்காளி கூடை சுமந்து கொண்டிருந்த தங்கம் மாமாவை அப்பாதான் திட்டி, 10வது படித்த பையன் ஏண்டா கூட தூக்கிட்டு அலையிற என்று சொல்லி
பாண்டி நாடார் கமிஷன் கடையில் கணக்கு எழுத சேர்த்து விட்டதாக ஊருக்குள் சொல்லிக் கொள்வார்கள். பின்னர் தங்கம் மாமா கமிஷன் கடையின் சுழிவுகளை கற்றுக்கொண்டு வந்து ஒரு வெட்டை நிறைந்த பங்குனி மாத மாலையில் அப்பாவிடம் தனியாக கடை வைக்க உதவி கோரி நின்ற போது நான் அப்பாவின் அருகில் தான் அமர்ந்திருந்தேன். அப்பா மறுநாள் காலையில் தங்கம் மாமாவை தேனி எல்எஸ் காட்டன் மில்லுக்கு அழைத்து போய் பர்ஸில் இருந்த பணம் முழுவதையும் எடுத்து கடை அட்வான்ஸிற்கு கொடுத்தார். அன்று நான் தொந்தி கிருஷ்ணனுக்கு முன்னால் பசியோடு அமர்ந்திருந்தது என் வாழ்நாள் முழுமைக்கும் ஆழ்வுறக்க கனவுகளில் வேறு வேறு படிமங்களில் வந்து போயிருக்கிறது. அவர் என்னிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. கணக்கு நோட்டில் மும்முரமாக இருப்பது போல் இருந்தார். கடைப்பையன் அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுத்த போது எனக்கும் ஒன்று கொடுக்க சொன்னார். கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது. தங்கம் மாமா மணி 12 தாண்டிய பிறகு கடைக்கு வந்தார். ஒழுகும் வெயிலில் பின்னணியில் அவர் தன் கருத்த முகமெல்லாம் உயர்த்தி எண்ணெய் வழிய படியேறி பாயில் அமர்ந்திருந்த எண்ணெய் கடந்து நகர்ந்த போது அவரின் பின்பக்க வெள்ளை சட்டை தண்ணீரை மோந்து ஊற்றியது போல் உடம்போடு ஒட்டி கிடந்ததை கவனித்தேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தங்கம் மாமா தொந்தி கிருஷ்ணனின் அருகே போய் அமர்ந்தபோது களைப்புடன் உஸ் என்றோ அப்பாடா என்றோ ஒரு வார்த்தை சொல்லவில்லை. உட்கார்ந்த வேகத்தில் ஒரு கோடி மகனும் போன நேரத்துக்கு காசு எடுத்து வைக்க மாட்டேன்றாங்க, நாய் பொழப்பு என்று தன்னிடம் காய்கறிகள் வாங்கி கொண்டு போன சில்லறை வியாபாரிகளை திட்டிவிட்டு பிறகு திடீரென்று கடைக்கு வெளியே சாக்கு தைத்து கொண்டிருந்த கடைப்பையனை பார்த்து, உங்க பேனை கூட்டி வைடா, சத்தவங்கையில் வெத்தலை வாக்கு கொடுத்தது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு என்று கத்தினார். நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பது அவருக்கும் புரிந்திருக்க வேண்டும். என்னை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு ஒரு பேரேட்டை எடுத்து வைத்துக்கொண்டு கிருஷ்ணனிடம் வரவு செலவுகளை கேட்டு குறித்து கொள்ள தொடங்கினார். நான் உயிரை கொள்ளும் அமைதியுடன் அவர்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்தேன். காலம் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி கரைவதில்லை என்ற உண்மை புரிய தொடங்கியது. வெகு கவனமாக சிந்தனையை மாற்ற முயன்ற போதும் தங்கம் மாமாவிற்கு டீ சாப்பிடும் பழக்கமில்லை என்ற உண்மை திரும்ப திரும்ப மனதுக்குள் சுழன்று கொண்டே இருக்க ஆயாசமாக வந்தது. மதியம் 2 மணி தாண்டி அவர்கள் உணவிற்காக வீட்டுக்கு கிளம்பும் முன் தங்கம் மாமா வேண்டா வெறுப்பாக எனக்கு 50 ரூபாய் கொடுத்தார். அப்பா கடந்த 6 மாதங்களாக அவர் கடைக்கு தக்காளி அனுப்பவில்லையாம். கோபமாக பேசினார். லாரி வாடகை பார்த்தா ஆச்சா, விலை விற்றாலும் விற்காட்டாலும் ஒரே இடத்துக்கு அனுப்புனத்தானே எல்லாரும் பழக்க முடியும். மயிரே போச்சுன்னு தேனிக்காரங்கிட்ட விற்றா நாங்கள் எங்கே போய் பிடுங்கிறது என்றார். எனக்கு அவமானமாக இருந்தது. விருந்திற்கு பின் விழும் எச்சில் இலைகளின் மேல் விழுந்து உருளும் நாய்களின் கொக்கரிப்புகள். அப்பாவை பார்த்தால் கூறி குறுகி வாளை மடித்து குண்டிக்குள் வைத்துக்கொண்டு கூழி கும்பிடு போடும் நாய்கள். முன்பெல்லாம் மாமா சொன்ன சரிதா என்பதை தாண்டி இவர்கள் ஒரு வார்த்தை பேசியதில்லை. அன்று உணர்ந்த எல்லா அவமானங்களுக்கு மேலாக கடந்த 8 மாதங்களாகவே தக்காளிக்கு விலையில்லை என்ற உண்மைதான் என் முகத்தை பலமாக தாக்கியது. அப்பாவின் நிலையை நினைத்து கண்களில் நீர்முட்ட அமர்ந்திருந்தேன். சென்ட்ரல் மார்க்கெட்டை விட்டு சிம்மக்கல் நோக்கி பஸ்ஸை பிடிக்க நடந்தபோது கடுமையாக பசித்தது. சாப்பிடாமல் விடுதிக்கு போய் சேர முடியாது என்பதும் விடுதியிலும் என் நேரத்துக்கு மதிய உணவு முடிந்து போயிருக்கும் என்பதும் உரைக்க நான் சிம்மக்கல் மெயின் ரோட்டில் இடதுபுறமாக திரும்பி ஒர்க் ஷாப் ரோட்டிற்கு போய் 2 குஸ்காவும் ஒரு அவித்த முட்டையும் வாங்கி சாப்பிட்டேன். வைத்திருந்த 50 ரூபாயில் 25 ரூபாய் காலியாகி போனது. நான் முதலாக சண்முகராஜனின் பெட்டியை திறந்து 10 ரூபாயை திருடிய போது என் கைகள் பலமாக நடுங்கின. லேசாக தலை சுற்றுவது போல் இருந்தது. அவன் தன் பெட்டிக்கு நம்பர் பூட்டு போட்டிருந்தான். ஒருமுறை அவன் பூட்டை திறக்கும் போது எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தான் அந்த 4 இலக்க எண்ணை மனதில் குறித்து கொண்டேன். எங்கள் விடுதியில் ஒவ்வொரு அறையிலும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை போட்டு அடைத்து வைத்திருந்தார்கள். எப்போதும் பரபரப்புடன் இருக்கும் எங்கள் அறை மாணவர்கள் காலை ஸ்டடி டைம் முடித்து உணவகத்திற்கு போகும் அந்த சிறிய இடைவெளியில் இளைப்பாறத் தொடங்கும். இளைப்பாறும் பெருமூச்சில் எங்கெங்கோ ஒளிந்திருக்கும் பவுடர் வாசங்களும் எண்ணெய் வாசங்களும் எழுந்து வந்து அறையை நிரப்பத் தொடங்கும். நான் அந்த வாசங்கள் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருக்க
சண்முகராஜனின் பெட்டியை திறந்து பணத்தை திருடினேன். பணத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தாமதமாக மெஸ்ஸிற்கு போய் பேருக்கு சாப்பிடுவது போல் பாவலா காட்டிவிட்டு வேக வேகமாக செல்வேந்திரன் கடைக்கு ஓடிப்போய் முட்டை போண்டா வாங்கி சாப்பிட்டேன். நான் முதலாக சண்முகராஜனின் பெட்டியை திறந்தபோதே அதனுள் ஒரு 10 ரூபாய் கட்டு கிடந்ததை கண்டுகொண்டேன். பெரிய தொகையை எடுத்தால் அவன் கண்டுபிடித்து வார்டனிடம் புகார் சொல்லக்கூடும் என்பதால் வெறும் 10 ரூபாயை மட்டும் எடுத்தேன். ஏற்கனவே விடுதியில் பணம் திருடு போன புகார்கள் நிறைய இருந்தன. நான் எதிர்பார்த்தது போலவே அவன் பெட்டியிலிருந்து ரூபாய் நோட்டுகள் களவு போயிருப்பதை சண்முகராஜன் அறிந்திருக்கவில்லை. அதன் பிறகு எப்போதெல்லாம் எனக்கு செல்வேந்திரன் கடையில் சாப்பிட ஆசையாக இருந்ததோ அப்போதெல்லாம் சண்முகராஜனின் பெட்டியிலிருந்து 10 ரூபாயை திருடினேன். சுமார் 1.5 மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருந்தது. அன்றொரு நாள் காலையில் நான் செல்வேந்திரன் கடையில் முட்டை போண்டா சாப்பிட்டு கொண்டிருந்த போது சண்முகராஜன் தன் கூட்டாளிகளான ஸ்டாலின், ரங்கராஜன் ஆகியோர்களை அழைத்து கொண்டு வந்து என்னை கையும் களவுமாக பிடித்தான். நேராக கடைக்கு வந்த அவர்கள் செல்வேந்திரனிடம் கல்லாப்பெட்டியை திறக்கச் சொல்லி அதிலிருந்த 10 ரூபாய் நோட்டுகளை எல்லாம் வெளியே எடுத்து காட்டச் சொன்னார்கள். நோட்டுகளை பார்த்து கொண்டே வந்த சண்முகராஜன் ஒரு நோட்டை கையில் எடுத்து சத்தமாக மாற்றாண்டா மாப்பிள என்று கத்திய போது ஸ்டாலின் என் பின்னந்தலையில் ஓங்கி அடித்தான். அவர்கள் நோட்டின் வெள்ளை பகுதியில் சிவப்பு மையில் SR என்று சிறியதாக குறித்திருந்தார்கள். சண்முகராஜன் செல்வேந்திரனிடம் 1 மாசமா காசு காணாம போயிட்டு இருந்துச்சுன்னே, எனக்கு இவன் மேலதான் சந்தேகம், இன்னைக்கு பொறி வச்சு பிடிச்சிட்டோம்ல என்றான். அவன் கண்களில் பெருமையும் ஆங்காரமும் கலந்து கிடந்தது. எனக்கு அடி விழுந்தவுடன் கடையில் ஆட்கள் கூடிவிட்டார்கள். செல்வேந்திரன் என்னை பரிதாபமாக பார்த்தார். அவர் பார்த்து கொண்டிருந்த போதே சண்முகராஜன் என்னை கன்னத்தில் அறிந்து வாடங்கிட்ட போகலாம் என்று சட்டைப்பிடியை தூக்கினான். செல்வேந்திரன் இடமறித்தார். உங்களுக்குள்ள தகராறு வேணாம், அவன் எம்புட்டு எடுத்தான்னு சொல்லு, நான் மொத்தமாக கொடுத்துக்கிறேன் என்று கெஞ்சி கேட்டார். சண்முகராஜனிடம் எப்போதுமே வயதுக்கு மீறிய பெரியாள் தோரணை உண்டு. அவன் அவரை கண்டுகொள்ளவில்லை. கல்லாவிலிருந்து எடுத்து 10 ரூபாய்க்கு பதிலாக மற்றொரு 10 ரூபாய் நோட்டை போட்டுவிட்டு இடது கை ஆட்காட்டி விரலை நீட்டி, உங்க வேலை மைத்த மட்டும் பாருங்க என்ன என்று செல்வேந்திரனை எச்சரித்துவிட்டு என்னை இழுத்து சென்றான். தலைமை வார்டன் கண்ணன் சார் என்னை செவிட்டில் அறைந்து முழங்கால் போடச் சொன்னார். நான் விடுதியிலிருந்து உணவகத்திற்கு போகும் வழியில் வராண்டாவில் முழங்கால் போட்டிருந்தேன். தலையை நிமிர்த்தவே இல்லை. 1000 கண்கள் என்மேல் மொய்த்து கிடப்பதை உணர முடிந்தது. மற்ற வார்டன்கள் அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் என்னை அடித்தார்கள். வார்டன் பெரியசாமி சார், நல்லா படிச்சு அமைக்கும் போதுமா, கேரக்டர் வேணும்ல என்று சொல்லி பிரம்பால் அடித்தார். யார் போய் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. மறுநாள் காலையில் அப்பா என்னை பார்க்க வந்தார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. தலைமை வார்டன் கண்ணன் சார் அப்பாவிடம் தன்மையாக பேசினார். நல்லா படிக்கிற பையன், ஏதோ ஒரு சபலத்தில் இப்படி பண்ணிட்டான், விஷயம் எச்சம் வரைக்கும் போயிடுச்சு, நீங்கள் அவரை பார்த்து பேசிடுங்க என்றார். தலைமை ஆசிரியர் என் தந்தையின் முன்னால் என்னை கன்னத்தில் அறைந்தார். அவரின் வயதான நடுங்கும் கைகளிலிருந்து அவ்வளவு பலமான அடியை நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் அப்பாவை பார்த்து கோபமாக, நல்லா படிக்கிறானேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா இப்பவே டிசியை கிழிச்சு கொடுத்துருவேன் என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட கத்துவது போல் ஏதேதோ சொல்லி கொண்டு போனார். அதிகாரம் அறை முழுவதையும் நிரப்பி மூச்சு முட்ட வைத்தது. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அப்பா திடீரென்று அவரின் பேச்சை இடைமறித்து, இல்லைங்க சார், நீங்கள் டிசியை கொடுத்துருங்க, இனிமே இவனால் இந்த ஸ்கூலில் படிக்க முடியும்னு எனக்கு தோணலை என்றால் எனக்கு 1 வருட படிப்பு பாழாய் போனது. அதன் பிறகு வேறு பள்ளி, வேறு சூழல். படிப்பிற்கும் முனைப்பிற்கும் குறைவில்லைதான். ஆனாலும் அவமானத்தின் வெற்றிடத்தை நிரப்பிய நஞ்சு எப்போதும் அரித்து கொண்டுதான் இருந்தது. மதுரையிலிருந்து தேனிக்கோ, தேனியிலிருந்து மதுரைக்கோ
பேருந்தில் போக நேர்ந்த போதெல்லாம் பெரும் தவிப்புக்கு உள்ளாகி தலையை குனிந்து கொண்டு நான் படித்த பள்ளியை பார்ப்பதை தவிர்த்து வந்தேன். வலதுபுறம் பள்ளியின் வளாகம் தென்பட்ட உடனேயே வண்டியின் வேகத்தை குறைத்து இடது பக்கமாக செல்வேந்திரனின் கடையை தேடத் தொடங்கினேன். செல்வேந்திரனின் கடை இருந்த இடத்தில் ஒரு பேக்கரி கடை இருந்தது. பக்கத்தில் இருந்த ஜெனிஃபர் ஸ்டோரையும் காணவில்லை. எல்லாவற்றையும் இழுத்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி இருந்தார்கள். நான் காரை விட்டிறங்கி திவ்யாவிடம் ஒன்றும் சொல்லாமல் பேக்கரி கடையை நோக்கி போனேன். ஏற்கனவே கோபத்தில் இருந்த அவள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருப்பது என் முதுகிற்கு பின்னால் உணர முடிந்தது. பேக்கரியில் செல்போனை நோண்டிக் கொண்டிருந்த இளைஞரிடம் ஒரு தண்ணீர் பாட்டில் வேண்டும் என்று கேட்டுவிட்டு, செல்வேந்திரன் ஒருத்தர் இங்கே கடை வச்சிருந்தார், அவரை தெரியுமா என்று கேட்டேன். அவன் இல்லை என்று மட்டும் தலையாட்டினான். பக்கத்தில் ஜெனிஃபர் ஸ்டோர்னு ஒன்று இருந்துச்சு, அவன் தெரியல சார் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு மீண்டும் செல்போனை நோண்ட தொடங்கினான். நான் அவனின் கடை விட்டிறங்கி பக்கத்தில் இருந்த ஜெராக்ஸ் கடையில் விசாரித்தேன். அவர்கள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி முடிக்கப்பட்டே 7-8 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்றும், இந்த வரிசையில் இருந்த எல்லா கடைகளையும் ஒரு முன்னாள் எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இடித்துவிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார் என்று சொன்னார்கள். மதுரைக்கு வந்தவுடனேயே வந்த சந்தேகம்தான். ஆனாலும் எனக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. இதோ இந்த இடத்தில் நான் டிசியை வாங்கி கொண்டு அப்பாவுடன் திரும்பி வந்தபோது செல்வேந்திரன் என்னை பிடித்து கொண்டார். அட முட்டா பயலே, வடை வேணும் போண்டா வேணும்னா என்கிட்ட நேராக கேட்டிருக்கலாம்ல. நான் பாட்டு கொடுத்துட்டு கணக்கு எழுதி வச்சுட்டு உங்கள் அப்பா வர அன்னைக்கு காசை வாங்கிட்டு போகிறேன், இதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு என்று சிரித்தார். அவர் சிரித்த போது உடைந்து போன காரைப்பற்கள் தனித்தனியாக தெரிந்தன. நான் டிசி வாங்கி கொண்டு பள்ளியை விட்டு போவதாய் என் அப்பா சொன்னதும் மிகவும் வருத்தப்பட்டார். அப்பாவை வம்படியாக பிடித்து இழுத்து கொண்டு போய் கடைக்குள் அமர வைத்து டீ போட்டு கொடுத்தார். இதுக்கு போய் யாராவது டிசி வாங்கிட்டு போவாங்களா, இவன் நல்லா படிக்கிற பையனே என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏமாற்றத்துடனும் கலக்கத்துடனும் நான் நின்று கொண்டிருந்த இடம் இதுதான். இந்த இடத்திலிருந்து தான் நான் எனக்கான இந்த சிறிய உயரத்தை தொட்டிருக்கிறேன். அன்று மட்டுமல்ல, அதன் பின்பும் இன்று வரையிலும் அந்த நிகழ்வை பற்றி அப்பா என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. செல்வேந்திரன் அன்று அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை. கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி உலகின் முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவன் என்று பீற்றிக் கொள்ளும் நான் இதுவரை என் பள்ளி வாழ்க்கையை பற்றி மனைவியிடம் ஒரு தடவை கூட வாய் திறந்ததில்லை. அவமானமாக இருந்தது. ஏனோ அந்த தருணத்திலும் மெனக்கெடாமல் விடுதலை இல்லை என்று லியோனல் ராபர்ட்சன் சொன்ன வாக்கியம் நினைவிற்கு வந்தது. நான் திரும்பி வந்து காரில் அமர்ந்தபோது இருளடைந்து போய் கிடந்த என் முகத்தை பார்த்த திவ்யா, என்னாச்சு என்று கவலையாக கேட்டாள். எத்தனை காலத்திற்கு தான் பாரங்களை சுமப்பது? நான் மீண்டும் காரை விட்டிறங்கி பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஊற்றி முகத்தை அழுத்தி கழுவினேன். என்னுள் இருந்து பெருமூச்சென்று வெகு இயல்பாக வெளிவந்து மறைந்து ஒழியது. யாரையும் பார்க்காமல் திரும்புவதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். திவ்யா விடாமல் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். நான் காரில் மீண்டும் ஏறியவுடன் அவளின் கண்களை பார்த்து புன்னகையுடன், திவ்யா, அன்னஞ்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 வேலை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு எதிரே இருந்த பள்ளியை காட்டி, இதோ இதுதான் நான் 10வது வரை படித்த ஸ்கூல். உள்ள ஒரு ரைடு போய் ஸ்கூலையும் ஹாஸ்டலையும் பார்க்குறோம். அப்புறம் போகிற வழியில் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தென்பழஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே செல்வேந்திரனும் ஒருத்தரை பார்க்க போகிறோம். தென்பழஞ்சி தான் செல்வேந்திரனுக்கு சொந்த ஊர். ஆனாலும் அவர் அங்கே தான் இருப்பாரான்னு உறுதியாக தெரியல. இருந்தாலும் போகிறோம். அவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவர். இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு கடையில் வண்டி நிறுத்தி முட்டை போண்டா வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி முட்டை போண்டாவை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி சாப்பிடணுன்றத உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தேன். திவ்யா என்னை கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள். ஒலி வடிவம்
சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.